ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி மெட்ரோக்குள்ளே போகிறோம். ஃபோட்டோ ஆக்கடு நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து நேராக ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு செப்பரேட் ஒரு லைன் இருக்கும். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ பார்த்திங்கன்னா பிக் பாக்கெட் அடிப்பாங்க. மொபைலு பர்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. மெட்ரோ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கேட் நம்பர் 1, 2 எக்ஸிட் வழி இது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆன்லைன் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லைனா டெல்லி டிஎம்ஆர்சி ஏதோ ஒரு ஆப் இருக்குது, அதில் எடுக்கலாம். டிஎம்ஆர்சி ட்ராவல் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா பேடிஎம் ஒரு ஃபோன்பே இருந்தால் அதில் கூட எடுத்துக்கலாங்க. மாசு நம்ம போக வேண்டியது ஏர்போர்ட்டுங்க. ஏர்போர்ட் இதாங்க டிக்கெட் கவுண்டர்ஸ். இந்த டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக காமிச்சு தர போகிறேன். ஸ்கேன் பண்ணோன்னே வாட்ஸ்அப் காமிச்சிருச்சு. கனெக்ட் கொடுத்துட்டேன், ஆப்ஷன் கொடுத்துட்டேன், லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ் கொடுத்துட்டேங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அதில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் வேணும்னு கேட்குது. பை டிக்கெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கர் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ண போகிறேன். செலக்ட் ஷோஸ் நம்ம இருக்கிறது வந்துட்டு நம்ம நியூ டெல்லி எல்லோ லைனில் இருக்கிறேங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் டெர்மினல் 1 தான் போகுங்க. இங்கேருந்து ஏர்போர்ட் 3க்கு போகிறக்கு எதுக்கு வெளியே கேட்டு தான் எடுக்கணும். ஏன்னா டெல்லி ஏர்போர்ட் செக் பண்ணிக்குவோம். டெல்லி ஏர்போர்ட் 1-3 யூஸ் த ஃப்ரீ ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் எவ்ரி 20 minutes. நம்ம ஒன்றில் போய் இறங்கினாலும் அங்கேருந்து ஷட்டில் பஸ் மூலமாக நம்ம போய்க்கலாங்க. எல்லோ லைன் நம்ம மெஜெண்டா லைன் மாறணும். மொத்தம் நாங்கள் 2 பேருங்க. 2 டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். 86 கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பே வித் அதர் மோட்ஸ், பே வித் யூபிஐ கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பேன்னு ஒன்று காமிக்கும். ஐயோ, இது என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னால அதில் பே பண்ணுற ஆப்ஷன் இல்லையே. பேமெண்ட் ஒன்லி ப்ரைமரி டிவைஸ். இது ப்ரைமரி டிவைஸ் தான், பட் இந்த மாதிரி காமிக்குது. இதுக்கு வந்து நான் ஆப்லேயே எடுத்துக்கிறேங்க, அதில் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஏன்டா இவ்வளோ நேரம் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணும். பட்டு இதுக்கு அங்கேயே கேட்டு எடுத்துக்கலாம். கவுண்டரில் கூட நம்ம இல்லை, அது ஸ்கேன் பண்ண பிரச்சனை. கவுண்டரில் கூட எடுத்துக்கலாம். யூபிஐ பேமெண்ட்ஸ் ஒன்லி. யூபிஐ பேமெண்ட்ஸ் மட்டும். பிரதர் 2 एयरपोर्ट 2 एयरपोर्ट एक कुछ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் வந்திருக்கேங்க. 8 நம்பர். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்க வேணாம், டேரெக்டாக 5ஆம் நம்பர் கேட்டுக்கு போய்ட்டு அங்கே தான் எடுக்கணுமாம்மா. நேராக போகிறோம். இதாங்க மெட்ரோ. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் லைன் இருக்கும், நார்மலோட டிக்கெட் அதிகமாக இருக்கும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோக்குள்ளே துப்பக்கூடாதுங்க, துப்பி வச்சிட்டிங்கன்னா 200 ரூபா ஃபைன் போடுவாங்க. இப்போ எங்கே சொன்னார்? 5 ஏம்மா எக்ஸிட்டட் ப்ரோ. இல்லை இங்கே இருக்கேன் ப்ரோ. இல்லை சிக்கன் பிரியாணி எல்லாமே கிடைக்குமாமுங்க? எல்லாமே எக்ஸிட்டு ஒன் சைடு இருக்குங்க ப்ரோ. ப்ரோ அங்கே இருக்கு கேட்டு. கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறக்கு 5ஆம் நம்பர் கேட்டுங்க. வெளியே வந்து மறுபடியும் அந்த சைடு போகணும். अफोर्डेबल गेट नंबर 5 इधंगे गेट नंबर 5 आओ क्या दिमाग खराब कर लगा हेमा दिल्ली मेट्रो स्टेशन एयरपोर्ट एक्सप्रेस स्टेशन. हाय फ्रेंड्स, நீங்கள் வந்து நியூ டெல்லியிலேருந்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து கேட் நம்பர் 5 பிளேஸ்க்கு வந்துடுங்க. எக்ஸிட் பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து நியூ டெல்லி ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் மெட்ரோ ஸ்டேஷன் மூலமாக நம்ம உள்ளே போனோம். நேராக உள்ளே போகிறோம் ப்ரோ. கீழே ப்ரோ சைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்காங்க. மெட்ரோ செக்இன் கீழே. டிக்கெட் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் வந்து அங்கே எடுக்கணுங்க. நம்ம வந்து எதுக்கு எக்ஸ்பிரஸ் லைன் டிக்கெட் வந்து இங்கேயே QR பே பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்னு காமிச்சு தர போகிறேன். DMRTC ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமே எடுக்கலாம், இல்லைனா தான் மிஷினில் எடுக்கலாம். இதாங்க மெட்ரோ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெண்டிங் மிஷின். இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போமா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஹிந்தியில் இருக்குங்க. பக்கத்தில் இங்கிலீஷை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் வந்துடும். QR டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேஷன். ஸ்டார்டிங் ஸ்டேஷனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. எங்கே போ பட்டனக்கா வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி செலக்ட் பண்ணிட்டேன். என்னடா ஆச்சு? ஆல்ஃபாபெட் நியூ டெல்லி செலக்ட் பண்ணால் அவ்வளோதான் வருது. इधर वर्क नहीं டிக்கெட் கவுண்டர் இதில் வந்து ஒர்க் ஆகிறது இல்லைங்க. இன்னொருக்கு அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி वेस्ट मिशंस इट्स नॉट वर्किंग. ये यूपी में वर्क नहीं है. QR या बट ये वर्क नहीं है. नॉट वर्किंग. अदर आप चेक வேறு செக் பண்ணி பார்ப்போம். வேறு மிஷின் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க இங்கே ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துட்டோம். QR டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிட்டேங்க. இதில் வந்து நியூ டெல்லி கொடுக்க போகிறேன். நியூ டெல்லி வந்துருச்சு. डेस्टिनी एरिया एयरपोर्ट 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 वराது இப்போ. एयरपोर्ट वराது. डेस्टिनेशन एरिया ना அர்த்தம். டெஸ்டினேஷன் காமிச்சணும். ஓகே யா நியூ டெல்லி. அங்கிருந்து எங்கே போகணும் நம்ம டெஸ்டினேஷன்? ஏர்போர்ட் தான். தேவா எய்ம்ஸ்னா ஹாஸ்பிட்டல் தான் கட்டுது. அங்கேயே போய் வாங்கிக்கலாம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஒர்க் ஆகிறது இல்லைங்க. அதனால் நேராக கவுண்டர்லேயே போய் டிக்கெட் எடுத்துருவோம். வேணாம் ப்ரோ கீழே. எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ I have one doubt. Is possible to take the ticket in airport? No, you go to down instead, follow the orange line. Yeah, okay. Thank you. இங்கே வந்து ஒர்க் ஆகாதாமாங்க. கீழே போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நேராக ஸ்டெப் இறங்கி கீழே போகிறோம். இதில் போனாலும் கீழே தான் போகுவா ப்ரோ. செக்கிங் தான் இங்கே சுற்றி சுற்றியும்.
இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இங்கே ஃபுல்லாக செக்கிங் விட்டு தான் வருவாங்க ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ்க்கு. மேபி அங்கே கண்டிப்பாக அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இறங்குன்னு பார்த்தா செத்தவன் சந்தைக்கு போன மாதிரி இறங்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு டேரெக்டாக அங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செக்கிங்க பேக்கை தூக்கி நம்ம அதில் போடுறோம். அந்த சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துக்கலாங்க. ஏர்போர்ட்டுக்கு பொறுத்தவரை ஏர்போர்ட் செக்கிங் மாதிரியே மெட்ரோலையுமே சூப்பரான செக்கிங் இருக்கும். பேக்கெல்லாம் அங்கே வச்சு தான் நம்ம போகணும். மேபி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கவுண்டரில் தான் போய் எடுப்போம். பார்த்தீங்கன்னா அப்புறம் போகலாம். இது வழியாக தான் போக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு போயிடுவோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம செக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். இதாங்க ஏர்போர்ட் லைன், ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் கேர் இதாங்க டிக்கெட் கவுண்டர். என்ன தான் ஆன்லைன் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஆஃப்லைன் தான் நம்ம கை கொடுக்குங்க. நம்ம இங்கே தான் எடுக்க போகிறோம். வேர்ல்டு கிளாஸ் ட்ராவல் அட் அன் அஃபோர்டபுள் கோஸ்ட். இதாங்க மெட்ரோ ஏர்போர்ட் போகிற மெட்ரோ லைன். கஸ்டமர் கேர் சென்டர் லைன் அப்புறம் இல்லை ஒன்று விடமாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு காமெடி. வேர்ல்டு கிளாஸ் ட்ராவல் அட் அன் அஃபோர்டபுள் கோஸ்ட் எழுதிட்டு லைன் टिकट इधर नहीं टिकट ப்ரோ டிக்கெட் கவுண்டர் இல்லையாமா ப்ரோ? இந்த டிக்கெட் கவுண்டரே இல்லைன்ட்டாங்க மக்களே. கஸ்டமர் கேர் பக்கத்தில் எல்லாரும் நிற்கிறத பார்த்து நம்மளும் டிக்கெட் கவுண்டர் நினச்சி நின்ட்டங்க. ஒரு ஆடு ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா எல்லா ஆடுமே விழுங்க இல்லையா? அந்த மாதிரி பேசிக்காக ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆடு டிஜி ஏன் ப்ரோ ஸ்மால் ப்ளோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிறக்கெல்லாம் போய் யாருங்க லைன் நிற்கிறது, நேராக போய் இந்த கியூஆர்லேயே எடுத்துருவோம். டிக்கெட்ஸ் இதாங்க டிக்கெட் கவுண்டர். ப்ரோ இந்த மெட்ரோ ஆப்பில் இதில் தான் ப்ரோ எடுப்பேன். ஆக்சுவலாக என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. இங்கே ஒரு மிஷின் இருக்குங்க, பட் ஆனால் மிஷின் அன்அவைலபிள். ஆனாலுமே மட்டும் ஒர்க் பண்ணிட்டாங்க. நானும் வேர்ல்டு கிளாஸ் நல்லா உள்ளே போட்டிருக்காங்க ஒர்க் ஆகுது. ப்ரோ இந்த லைன் தான் ப்ரோ. ட்ரெயின் டைமிங் 11:40. நைட் வந்து 11:40 வரைங்க ட்ரெயின் இருக்குங்க. இதாங்க ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனுக்கான நம்ம டிக்கெட் எடுக்க போகிற இடம். இதில் வர கட்டமா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். மேக்ஸிமம் பர்மிஷபிள் டைம் டு ஆச்சு. நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தான் டைமுங்க டிக்கெட். அதுக்குள்ளே நம்ம போயிடணும். புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. दो एयरपोर्ट्स अभी स्कैनर में पेमेंट स्कैनर हाउ मच पेमेंट करना 128 பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பேமெண்ட் டன்.
வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 64 ரூபா அந்த ஏர்போர்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில் இருந்துங்க. ப்ரோ இந்தா ப்ரோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ ஒரு டிக்கெட் கொடுக்கோம். இந்தா ப்ரோ என்ஜாய். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். இது நம்மளோட டிக்கெட்டுங்க. இதில் நம்ம வேறு உள்ளே போக போகிறோம். இந்த டிக்கெட்டை போய் மோஸ்ட்லி இதில் ஸ்கேன் பண்ணிட்டு அழகாக உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். ப்ரோ இந்த டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணணும். அவ்வளோதாங்க, ஷோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வராருன்னு பார்க்கலாம். அவரும் கரெக்டாக வந்துட்டாருங்க. போகலாமா? கரெக்டாக வந்து எல்லாம் ஏர்போர்ட்லேருந்து வந்து வெளியே எக்ஸிட் ஆக போகிறவங்க எல்லாம் வராங்க. நம்ம இதில் தான் போக போகிறோம். ப்ரோ இந்த பேப்பர் வேணும் ப்ரோ. பேப்பரா? ஆமாம் டிக்கெட்டு பேப்பர்னு சொன்ன மொதல் व्यक्ति நீ தான் ப்ரோ. பேப்பர்லாம் வேணாம் ப்ரோ. அக்கறை சொல்லு. பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் மெட்ரோ லைட் ஆஃப் ஆகிட்டு. இங்கே தாங்க ஏர்போர்ட் போகிறதுக்கான மெட்ரோ வந்து வருங்க. எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டெர்மினல் 3 டெர்மினல் 3 தான் போக போகிறோம். இங்கேருந்து தான் போக போகிறோம். 2 and ரெண்டுமே ஒரே சைடு தான் போகுமா? நியூ டெல்லி டு ஏர்போர்ட் வாரகா 21. இதுவுமே டெர்மினல் 3 தான் போகுது. இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இது டெர்மினல் 3. ரெண்டு பக்கம் எங்கே வேணாலும் போகலாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அவங்க கண்ணாடி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்தோடனே இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதாங்க டோரு. ஜிந்தகி ஆப்கா பிஹ்லா பரோசா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போய் சைடில் பார்த்திங்கன்னா மெட்ரோவில் வந்து அவ்வளோவா சேர்ஸோ இல்லைனா இருக்கிற அப்ளைன்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து நேராக போய் சைடில் இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 சீட் தாங்க. இங்கே 3 அங்கே 3 மொத்தமே 6 சீட் தான். அதிக பேர் வர்ற ஒரு மெட்ரோவில் கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் இன்னும் குறைஞ்சா போயிடுவாங்க. டெல்லி மெட்ரோ டஸ்ட்பினில் என்ன டஸ்ட்டு போடு. இது பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நம்ம வர மெட்ரோ ட்ரெயின் வந்து வரப்போகுது. இது வரைக்கும் பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க.